வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். vocabularyன்னு வர்றப்போ நாம டே டு டே கான்வர்சேஷனுக்கு யூஸ்ஃபுல்லான சில ஃப்ரேசஸையும் கத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நாம லாங் சின்ஸ் பீன், இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் அண்ட் லாங் டைம் நோ சி, இந்த மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாம் பார்க்க போறோம். இந்த ஃப்ரேசஸ் எல்லாம் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த லாங் சின்ஸ் அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு, இட் ஹேப்பன்ட் அ லாங் அகோ அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த லாங் சின்ஸ்ங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்றப்போ அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட், அதுக்கு பக்கத்துல ஹேவ் இல்லைன்னா ஹேஸ். இப்போ சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம பக்கத்துல ஹேவ் போடுவோம். அது தவிர ஹி, ஷி, இட் அது மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுன்னா நம்ம பக்கத்துல ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது லாங் சின்ஸ் அப்படின்ற அந்த ஃப்ரேஸ் பொதுவாகவே இந்த இடத்துல நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்றோம். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஹேவ், ஹேஸ் எதையாவது ஒன்று யூஸ் பண்ணிட்டு அது பக்கத்துல தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இல்லைன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்ற வேர்ப் அதை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த ஹேஸுக்கான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த இடத்துல இருக்கு, இந்த லாங் சின்ஸுக்கு அப்புறம் வருது. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல V3 போட்டிருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு புக்கை கேட்குறீங்க, இல்ல அந்த புக் ரொம்ப முன்னாடியே காணாம போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ புக் ரொம்ப முன்னாடியே காணாமல் போய்விட்டது, இதை தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ புக் அப்படின்றப்போ அது இட் அந்த மீனிங்ல தான் வரும் இல்லையா, தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ த புக் ஹேஸ் லாங் சின்ஸ், காணாம போயிடுச்சு அப்படின்னா அந்த அப்பியர் டிஸ்அப்பியர் அப்படின்னா தோன்றுது இல்ல மறையுது அந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கும் நம்ம டிஸ்அப்பியர் அப்படின்ட்டு தான் சொல்லுவோம். ஸோ அதோடைய தேர்ட் ஃபார்ம் அதான் டிஸ்அப்பியர்டு. த புக் ஹேஸ் லாங் சின்ஸ் டிஸ்அப்பியர்டு. அடுத்தது ஒரு கம்பெனிக்கு போறீங்க, ஒருத்தவங்க பத்தி விசாரிக்கிறீங்க, அவர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவர் ரொம்ப நாள் முன்னாடியே அந்த கம்பெனி விட்டு போயிட்டாரே அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ முன்னாடியே போயிட்டார் அப்படிங்கிறதுக்கு லீவ் அதோடைய தேர்ட் ஃபார்ம் லெஃப்ட். சோ he has long since left the company. இது ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். he has left the company அப்படின்னு நம்ம எப்படி பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுவோம், அதுல லாங் சின்ஸ்ங்கிறத சேர்த்து சொல்றோம், அவ்வளவுதான். சோ he has long since left the company. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது லாங் சின்ஸ் பீன். இந்த லாங் சின்ஸ் பீன் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எதையாவது ஒரு விஷயத்த முன்னாடி நடந்த விஷயத்த பாசிவ் வாய்ஸ்ல சொல்றப்போ நம்ம லாங் சின்ஸ் பீன் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்மேட்ல ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை சின்டாக்ஸ்ல. ஸோ அதே சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹேவ் இல்லைன்னா ஹேஸ், அடுத்தது லாங் சின்ஸ் பீன்ங்கிற ஃப்ரேஸ், அதுக்கப்புறம் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப், அவ்வளவுதான். ஸோ ஒரு பிரச்சனை பத்தி நம்ம பேசுறோம், அந்த பிரச்சனை அது இப்ப இல்ல, அது முன்னாடியே தீர்க்கப்பட்டு விட்டது. ஒரு இஷ்யூங்கிறப்ப அது தானா சால்வ் ஆகாது, எல்லாம் சேர்ந்துதான் அதை சால்வ் பண்ணுவாங்க இல்லையா. சோ இது ஒரு பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. So the issue has long since been resolved. தீர்க்கிறது அப்படிங்கிறப்போ நம்ம resolve அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம், இல்ல sort out அப்படி கூட நம்ம சொல்லலாம். So the issue has long since been sorted out, இல்ல the issue has long since been resolved, எப்படி வேணா நம்ம சொல்லலாம். So இந்த இடத்துல long since been யூஸ் பண்ணிக்கிறத பாருங்க, ஏன்னா இது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கனால தான் நம்ம அப்படி யூஸ் பண்றோம். அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போறீங்க, அந்த ஊர்ல இந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குமே, அதை காணுமேனாக்கா இல்ல அந்த பழைய கட்டிடம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இடிக்கப்பட்டு விட்டது, அது முன்னாடியே இடிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முன்னாடியே இடிச்சுட்டாங்க அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ், இடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னா பாசிவ் வாய்ஸ். சோ இது பாசிவ் வாய்ஸ்ல சொல்றப்போ தி ஓல்டு பில்டிங் ஹஸ் லாங் சின்ஸ் பீன் டெமாலிஷ்ட், தரைமட்டமா இடிக்கிறத நம்ம டெமாலிஷ்னு சொல்லுவோம் இல்லையா. சோ தி ஓல்டு பில்டிங் ஹஸ் லாங் சின்ஸ் பீன் டெமாலிஷ்ட். லாங் சின்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்சஸ் வராது. சோ நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல எப்படி இருக்கும், பாசிவ் வாய்ஸ்ல எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ், இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ். இந்த ஃப்ரேஸை நம்ம அப்படியே யூஸ் பண்ணுவோம் ஒரு சென்டென்ஸ்ல. அதே மாதிரி இந்த இட் ஹாஸ்ங்கிறத நம்ம ஷார்ட்டா பேசுறப்போ இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். பொதுவாக அந்த இட் போட்டு இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரஃபி எஸ்னா அது கண்டிப்பா இட் இஸ் அப்படிங்கிறதோட ஷார்ட்டா தான் இருக்கும் இல்லையா. பட் ஆக்சுவலா இந்த இடத்துல இட் இஸ் இல்ல, இது இட் ஹாஸோட ஷார்ட்டா தான் நம்ம இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் அப்படின்னு. So it's been a long time since அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்படி யூஸ் பண்றப்போ இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, it has been a long time since பக்கத்துல சப்ஜெக்ட் அப்புறம் past tense of the verb இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு லாங் சின்ஸுக்கும் இந்த இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸுக்கும் அப்படி என்ன டிஃபரன்ஸ், ரெண்டுக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் மீனிங் தானே அப்படின்னா ஆமா. நிறைய இடங்கள்ல நீங்க லாங் சின்ஸை அப்படியே இந்த ஃபார்மட்லயே நம்ம சொல்லலாம். ஆனா கூட ஒரு சில இடங்கள்ல இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது, சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்,
இந்த புக்கை படிச்சிட்டியா அப்படின்னு கேட்டா நான் ரொம்ப நாள் முன்னாடியே படிச்சிட்டேன் அப்படின்றப்போ நம்ம வந்து ரொம்ப பெருமையா சொல்றது நான் முன்னாடியே படிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ ஹவ் லாங் சின்ஸ் ரெட் த புக் அப்படி நம்ம சொல்லுவோம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹாவ்க்கு பக்கத்துல வர வேண்டிய தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் இந்த இடத்துல இருக்கு. சோ ஐ ஹவ் லாங் சின்ஸ் ரெட் த புக். இதே விஷயத்த அந்த புக்கை படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? புக்கை படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதான் அதுல என்ன அந்த அளவுக்கு எனக்கு ஞாபகம் இல்ல அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம வந்து அதை படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அதுதான் இந்த இடத்துல நான் அந்த கான்டெக்ட்ல இருக்க டிஃபரன்ஸ் நான் சொன்னது. So it's been a long time since I read this book. இந்த இடத்துல readன்னு சொல்றது வந்து past tense. So it's been a long time since I read this book. இந்த புக்கை படிச்சு நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்ப இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான் நம்ம திரும்ப எடுக்கிறோம். புக்கு ரொம்ப நாள் முன்னாடியே காணாம போயிடுச்சு அப்படின்னா அந்த புக் ஹாஸ் லாங் சின்ஸ் டிஸப்பியர்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ புக்கு ரொம்ப நாள் முன்னாடியே காணாம போயிடுச்சுன்னு சொன்னா என்ன? புக்கு காணாம போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன? ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் இல்லையா? சோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் வேணாலும் சொல்லலாம், இல்ல லாங் சின்ஸ்ங்கிற ஃப்ரேஸை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ்ங்கிறது கான்வர்சேஷன்ல ரொம்ப காமனா யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேஸ். ஸோ இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் த புக் டிஸப்பியர்ட் அப்படின்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான். நிறைய இடங்கள்ல நம்ம ஸ்போக்கன்ல இந்த மாதிரி சொல்லுவோம். நான் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, என் ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மாதிரி நான் வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேஸ் இது, இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ்ன்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நல்ல படம் அப்படிங்கிறப்ப a feel good movie. So it's been a long time since I watched a feel good movie like this. இதே நீங்க வந்து த்ரில்லர் பிடிக்கும், ஆக்ஷன் மூவி பிடிக்கும்னா இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ வாட்ச் அ த்ரில்லர் மூவி லைக் திஸ், சின்ஸ் ஐ வாட்ச் அ ஹாரர் மூவி லைக் திஸ். இந்த மாதிரி நம்ம எப்படி வேணா சொல்லுவோம். அதே மாதிரி நான் வெளியில சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ஏட் அவுட் சைட். நான் அவகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ஸ்போக் டு ஹர். ஸோ இந்த சென்டென்ஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள், ஒரு சின்ன பாஸ்ட் டென்ஸ் அவ்வளவுதான். ஐ ஏட் அவுட் சைட், ஐ ஸ்போக் டு ஹர், இந்த மாதிரி நம்ம சிம்பிளா சொல்லலாம், அவ்வளவுதான். சரி, இப்போ ஒரு கொஸ்டின் ஃபார்ம் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒருத்தவங்க தேடி போறீங்க, அவங்க வீட்டை காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. எப்போ அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நம்ம கேட்கறப்ப எப்படி கேட்போம்? உங்க வீட்டை காலி செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ சாதாரணமா ஸ்டேட்மெண்டா இருந்தா அது எப்படி இருக்கும்? அவங்க வீட்டை காலி பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் தே வெகேட்டட் த ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே கொஸ்டினா ரொம்ப நாள் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கணும்னா அந்த இட் ஹேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம், ஹேஸ் இட் அப்படி, அவ்வளவுதான். So has it been so long since they vacated the house? ரொம்ப நாள் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு. இதே வேற எப்படி கேட்கலாம்? அவங்க எவ்வளவு காலம் ஆயிடுச்சு, எவ்வளவு நாள் ஆயிடுச்சு அவங்க வீட்டை காலி பண்ணி அப்படின்னு நம்ம கேட்க போறோம். சோ முன்னாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சான்னு கேட்கறதுக்கு has it been so long since they vacated the house அப்படின்னு நம்ம கேட்டோம். இப்ப எவ்வளவு காலம் ஆயிடுச்சு, சோ எவ்வளவு காலம்ங்கிறப்ப how long. சோ இந்த இடத்துல லாங் வர்றதுனால சின்ஸுக்கு முன்னாடி லாங் எதுவும் இல்லை. So how long has it been since they vacated the house? அவங்க காலி பண்ணி எவ்வளவு காலம் இருக்கும், எவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு இடியமேட்டிக் ஃப்ரேஸ், லாங் டைம் நோ சி. இது வந்து கொஞ்சம் ஃபன்னியா தோணலாம் உங்களுக்கு. இந்த ஃப்ரேஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி, இதுன்னு ஒரு கிராமட்டிக்கலி கரெக்டா இருக்க மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. பட் இது ஒரு இடியமேட்டிக் ஃப்ரேஸ். இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம ஒருத்தவங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றோம். அப்போ ஐயோ நம்ம பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம பாத்துக்கிட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எக்ஸைட்டடா. சோ அப்ப நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் வி மெட் அப்படின்னு ரொம்ப லென்த்தியா சொல்றதுக்கு பதிலா சிம்பிளா லாங் டைம் நோ சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். சோ இது ஒரு இடியமேட்டிக் ஃப்ரேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை இப்படியே இதே அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப இதையே நான் வந்து படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ஸ்டடிங்கிறத லாங் டைம் நோ ஸ்டடி அப்படின்னு சொல்றதோ, இல்ல நம்ம பேசி ரொம்ப நாளாச்சு அப்படிங்கறத இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் வி டாக்ட் அப்படிங்கறத லாங் டைம் நோ டாக் அப்படின்னு சொல்றதோ கூடாது. அது வந்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இல்ல. சோ இடியமேட்டிக் ஃப்ரேஸ்னா இதை இந்த அர்த்தத்துல யூஸ் பண்ணலாமே தவிர இதுல சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி இந்த அர்த்தத்துல எல்லாம் நான் யூஸ் பண்றேன்னு நம்ம மாத்தக்கூடாது. அது ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இல்ல. சோ இந்த வீடியோல நாம லாங் சின்ஸ் பீன், அப்புறம் இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ், இந்த மாதிரி லாங் டைம் நோ சி, இந்த மாதிரி நிறைய ஃப்ரேசஸ் பத்தி பார்த்தோம். உங்க டே டு டே கான்வர்சேஷன்ல இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.